வணக்கம் நண்பர்களே. மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்புக்கான அப்டேட் என்னங்க ஆச்சு, எந்த ஒரு தகவலுமே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் ஆதங்கப்படுறது தெரியுது. அதுக்கு நாங்கள் எவ்வளோ நாங்கள் இன்னும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கோம் அப்படின்னு நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினவங்க, ஸோ ரெகுலர் ஃபாலோவர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அதை பற்றி எந்த ஒரு வீடியோவே போட மாட்டேங்கிங்களே அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாத்தையுமே இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த காணொலியும் கூட. அதாவது மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய சேனலில் டெய்லி எப்போ ரிசல்ட் போடுவாங்க, எப்போ ப்ராக்டிக்கல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு டெய்லி பார்த்துன்னு தான் இருக்கீங்க, சரிங்களா? ஸோ நான் எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு சஜஷன் தான் சொல்கிறேன், சரிங்களா? அவர் எந்த ஒரு யூடியூபர்ஸுக்குமே கண்டிப்பாக தெரியாது, சரிங்களா? அதாவது இன்றைக்கி தான் வரும் அப்படிங்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லலாமே தவிர கன்ஃபார்மாக தெரியாது. ஸோ நான் உங்களுக்கு என்ன சஜஷன் சொல்கிறேன்னா, உங்கள் ஃபோனில் அது கூகுளில் எம்கேசிசி ரெக்ரூட்மெண்ட் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜில் நம்ம சைட், அது கோர்ட் சைட் வரும், நீங்கள் அதிலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ அதுதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா நம்மளும் வியூஸுக்காக இன்றைக்கி வந்துடும், நாளைக்கு வந்துடும், இன்னும் ஒரு வாரத்தில் வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, சரிங்களா? நிதர்சனமான உண்மை இதுதான், எந்த ஒரு யூடியூபர்ஸுக்குமே தெரியாது, சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அப்போ நிறைய பேர் ப்ராக்டிக்கல் கிளாஸ் இருக்கலாம்ல, அது கூட ஏன் பண்ண மாட்டேங்கிங்க அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் முன் வைக்கிறீங்க. அப்போ நம்ம யாரெல்லாம் செலக்ட் ஆவாங்க அப்படிங்கிற விஷயமே தெரியாமல், ஸோ நம்ம பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகிறது ஒரு ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 100க்கு 100 எடுத்திருந்தாலுமே உங்கள் கம்யூனிட்டிக்கு உங்கள் மாவட்டத்தில் கோட்டா இல்லை அப்படின்னா சேர முடியாது, சரிங்களா? அப்போ ஒரு சில பேருக்கு நீங்கள் 100க்கு 70 தான் எடுத்திருப்பாங்க, அந்த மாவட்டத்தில் அந்த கம்யூனிட்டிஸ் அந்த குறைய அப்ளை பண்ணி அவங்களுக்கு கம்மியாக மார்க் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ப்ரியாரிட்டி வச்சுருக்கலாம், பிஎஸ்டிஎம் வச்சுருக்கலாம். இந்த மாதிரி கேட்டகரி உள்ளவங்களுக்கு 100க்கு 70 75 எடுத்தால் கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ இப்போதைக்கு நம்ம எதுவுமே அறுதிட்டு சொல்ல முடியாதுங்கிறப்ப நம்ம உங்களையும் 80க்கு மேலே வரும், 90க்கு மேலே வரும் அப்படின்னு சொல்லி சொல்ல விரும்பலை, சரிங்களா? ஸோ இதுதான் நிதர்சனமான உண்மை, சரிங்களா? ஸோ ப்ராக்டிக்கலுக்கு நான் நல்ல ஸ்கோர் எடுத்துருக்கேன், எனக்கு கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் போவேன் நம்பிக்கை இருக்குன்னா, ப்ராக்டிக்கல் தயாராகிறவங்க நம்ம இப்போ நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணால் குறைஞ்சது ஒரு 6 மாதம் தயாராகுங்க, இப்போ படிக்க ஆரம்பின்னு சொல்லலாம். இப்போ ப்ராக்டிக்கல் பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்பில் நம்ம பேஸ் பண்ணுற விஷயங்களில் நம்ம ஏற்கனவே பண்ணுற விஷயங்களை தான் பண்ண சொல்ல போகிறாங்க, சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே தெரியும், இப்போ தண்ணி கேனை தூக்குறதோ, பேப்பரை கரெக்டாக அடுக்கி வைக்கிறதோ, இல்லை ஒரு டேபிளில் என்னென்ன பொருட்கள் நெசசிட்டியான பொருட்கள்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கணும். இப்போ அடிப்படையாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அது எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்குகிறோமா? ஸோ இந்த மாதிரி அடிப்படை இப்போ நம்ம சமையல் பண்ணுறோம்னா இப்போ குக்கிங் கேப் இருக்கும், ஸோ மேலே போட்டிருப்பாங்க, சர்வ் பண்ணுறவங்க போட்டிருப்பாங்க, ஸோ அந்த மாதிரிலாம் போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணுறோமா? அது இந்த நம்ம ஓஏ அந்த வாட்ச்மேன் மசாஜ் பண்ணல பிரிட்ஜில் அது குளிர்சாதன பெட்டியில் எது வைக்கணும் வைக்கக்கூடாது, என்னென்ன பொருள்லாம் குளிர்சாதன பெட்டியில் வைக்கணும், எது வைக்கக்கூடாது, அது பார்த்தீங்கன்னா காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்கணும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அடிப்படை டே டு டே லைஃப்பில் நம்ம பேஸ் பண்ணுற விஷயத்தை தான் அவங்க கேட்க போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வாரம் போதும், சரிங்களா? ஸோ நானும் கிளாஸ் பண்ண தான் போகிறேன், ஆனால் ரிசல்ட் பண்ணதுக்கப்புறம் பண்ணனா அது எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? நம்ம இப்போயே தொடங்கி, ஏன்னா எக்ஸாம் கிடையாது, நம்ம டே டு டே லைஃப்பில் என்னென்ன அது இப்போ ஒரு பட்ஜெட் போட சொல்கிறாங்க, மந்த்லி பட்ஜெட், சரிங்களா? ஸோ என்னென்ன நெசசிட்டியான பொருட்கள் என்ன அப்படி லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் பூ கட்டுறது வச்சுருந்தாங்க. அந்த பூ கட்டுறதுலேயே பார்த்தீங்கன்னா ஏன் எல்லாருக்கும் அதே தான் பண்ணாங்க, ஏன் பர்டிகுலர் மெம்பர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணாங்கன்னா அவங்க மற்றவங்களோட பர்ஃபெக்டாக ஒரு வேறு டிசைனில் பண்ணியிருக்கலாம், இன்னும் குயிக்காக பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கிரிட்டீரியா தான் வச்சு பார்ப்பாங்க, சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் குப்பையை எடுத்து போகிறதுலேருந்துமே கூட அவங்க உங்களை வாட்ச் பண்ணலாம், சரிங்களா? தேவை உள்ளது குப்பை என்ன, அதை எடுத்து அது சரியாக பார்த்துட்டு போடுறீங்களா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, சரிங்களா? ஒரு தண்ணி பாட்டில் வைக்கிறதுல கூட நம்ம என்ன மாதிரி பண்ணுறோம், ஒரு தண்ணி மோந்துட்டு வர சொல்கிறாங்க, ஸோ அடியில் தூசி ஒட்டிருக்கும், ஸோ அதோடையுமே தண்ணி மூக்குறோமா? ஸோ இந்த மாதிரி அடிப்படையில் தான் நம்ம ப்ராக்டிக்கல் நம்மளை செக் பண்ணுவாங்க, சரிங்களா? அதுக்கு ஒரு 1 வீக் நம்மளாம் ஒரு டிஸ்கஷன் அலசி ஆராய்ஞ்சோன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக ப்ராக்டிக்கல் பண்ணலாம், சரிங்களா? ஸோ அதை பற்றி இப்பயே ப்ராக்டிக்கல் பற்றி கவலைப்பட தேவைகள் கிடையாது. ஸோ நம்ம இப்போ நம்ம எதிர்பார்க்குறது ரிசல்ட்டு. இப்போ சைட்டில் என்ன ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பாண்டிச்சேரிக்கு வந்து ஏற்கனவே ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் விட்டுருந்தாங்க, இப்போ வெயிட்டிங் லிஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தா போல மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் அதே டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேசியர், டைப்பிஸ்ட்டு இந்த போன்ற பணிகளுக்குமே இன்னும் ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் விடலை. அப்புறம் தான் நம்மளுடைய மாவட்ட நிதித்துறை வேலைவாய்ப்பு. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th லெவலில் பணிகளுக்கு எல்லாமே வந்து என்னது இன்டர்வியூ மட்டும்தான். அது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், மசால்ஜி போன்ற பணிகளுக்கு தான் ப்ராக்டிக்கல் ப்ளஸ் இன்டர்வியூ இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து இன்டர்வியூக்கு தயாராகணும் சரி, ப்ராக்டிக்கலுக்கு வந்து எதிர்நோக்கி காத்திருக்கிறவங்களும் சரி, ஸோ நம்ம வந்து ஒரு 1 வீக்லேயே வந்து நம்ம தயாராகிடலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கேன், எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நினைக்கிறேங்க. தினசரி செய்தித்தாளை மட்டும் பார்த்துக்கிட்டே வாங்க. சரிங்களா? நான் இன்டர்வியூக்கும் நான் ப்ராக்டிக்கலும் தயாராகிறவன். டே டு டே லைஃப் வந்து தினசரி செய்தித்தாள் வாசிக்கிற பழக்கம் மட்டும் ஹேபிட்டுவலாக கொண்டு போங்க. ஏன்னா இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு என்ன ஈவெண்ட் நடந்தது கூட அவங்க வந்து கொஷினாக கேட்கலாம். ஸோ அது ரொம்ப முக்கியமானதான். ஸோ அதனால் எல்லாருக்கும் வந்து ரிசல்ட் வரத்தான் போகுது, அது வந்து முன்ன பின்ன ஆகலாம். சரிங்களா? ஏன் இன்னும் சொல்கிற நேரத்தில் கூட அவங்க ரிசல்ட் போட்டுக்கலாம், இன்றைக்கி நைட்டு வரலாம், இன்னும் 4-5 நாள் கூட வரலாம். அது வந்து கன்ஃபார்மாக யாராலையும் சொல்ல முடியாது, ஆனால் கன்ஃபார்மாக வரத்தான் போகுது. சரிங்களா? ஸோ நிறைய பேர் இதை கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால தான் நான் இந்த காணொலியை பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கேன். ஸோ மற்றபடி வந்து எனக்கு மார்க் லோவாகிடுச்சுங்க, இப்போதைக்கு நான் அப்ளை பண்ணுற மாதிரி எதாவது எக்ஸாம் இருக்குன்னா ரயில்வேல குரூப் டியில் ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா 32,000 வேகன்சி, தமிழ்நாட்டுக்கு மட்டும் 2,600க்கு மேலே வந்து ரெக்ரூட்மெண்ட் இருக்கு. வெறும் 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி தான் வச்சிருக்காங்க. விருப்பமும் தகுதி உள்ளவங்க வந்து இந்த பணி கூட விண்ணப்பிச்சுட்டு நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து நமக்கு மே மாதம் தான் குரூப் 4 வரப்போகுது. இப்போதைக்கு நீங்கள் அப்ளை பண்ண மாதிரி ஒரு வேகன்சி இருக்குன்னா ரயில்வே குரூப் டி தான். ஸோ அதுக்குமே நம்ம ஆன்லைன் கிளாஸ், ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணோம். விருப்பம் உள்ளவங்க இந்த டிஸ்பிளேல வாட்ஸ்அப் வாங்கி வாட்ஸ்அப் சாட் பண்ணி நீங்கள் சாம்பிள் பேஜஸ் பார்த்து படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ தொடர்ந்து வந்து இணைந்திருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.